அப்துல் குமார், நீங்க என்ன பாக்குறீங்க? அவர் கேட்கறதுல ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏறக்குறைய 20 நாட்களுக்கு மேலாக நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்துல தீவிரமடைந்த பிறகு நீங்க ஏன் போறீங்க? மக்களுடைய வழி புரியுது, மாணவருடைய இளைஞருடைய வழி புரியுதுன்னா நீங்க அப்பயே போயிருக்கணும்ல. நியாயமான கேள்வி. ஆனா என்னன்னா, காங்கிரஸ் கட்சி சார்பாக வரக்கூடிய செய்திகளை விருந்தினர்களுக்கு படிக்கிற பழக்கம் இருக்கா இல்லையான்னு தெரியல. இந்த விவகாரத்தை பற்றி தலைவர் ராகுல் காந்தி தான் முதலில் பேசுகிறார். எப்போ பேசுகிறார், ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, எங்களுக்கு அசைன்மெண்ட் அடிப்படையில் நாங்கள் சென்னையில் பல்வேறு கல்லூரிகளுக்கு நானே போயிருக்கேன், நானே சாட்சி, பக்கத்தில் இருக்கிற நியூ காலேஜ் கூட போயிருக்கேன். மாணவர்களை சந்தித்து ராகுல் காந்தி சொன்ன விஷயம் என்னவென்றால், 22 லட்சம் மாணவர்கள் ஒரு இதை எழுதுறாங்க, தேர்வை எழுதுறாங்க. அந்த தேர்வினுடைய வினாத்தாள் லீக் ஆகப்படுது. இதன் மூலமாக அவர்கள் செய்த விரய தொகை எவ்வளவு தெரியுமா? ஒரு பெற்றோர் ஒரு மாணவனுக்கு இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு கட்டக்கூடிய ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா? நீட்டுக்காக மட்டும் ஒவ்வொரு வருடமும் 1,30,000 கோடி ரூபாயை நாம இன்ஸ்டிடியூஷனுக்கு பே பண்றோம். நாட் ஓன்லி நீட்டுக்கு அப்புறம் எஸ்எஸ்பி, டிஎன், யூபிஎஸ்சி, அதுக்கப்புறம் இன்னும் இருக்கக்கூடிய 5 தேர்வுகளுக்கும் நாம மொத்தமாக இந்தியாவில் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்ஸ்டிடியூஷனில் செலுத்தக்கூடிய தொகை 3,50,000 கோடி. இதை ராகுல் காந்தி தான் சொன்னார். இது என்ன மதிப்புனா, இந்திய அரசு கல்விக்கு ஒதுக்கக்கூடிய பட்ஜெட்டை விட 3 மடங்கு அதிகமான தொகையை 12ஆம் வகுப்பு படித்த ஒரு மாணவன் இடையில் இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டிடியூஷன், இந்த கல்வி கொள்ளை நிறுவனங்களுக்கு 3.5 லட்சம் கோடியை நம்ம கொடுக்கிறோம். இந்த தொகை தான் இந்திய பட்ஜெட்ல கல்வி, சுகாதாரம், தொழிலாளர் மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு, அறிவியல், இந்த 5 டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒதுக்கக்கூடிய இந்த தொகையை நம்மளிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். அப்படி இருந்தும் அந்த ஒரு தேர்வை கூட இவங்களால முறையா நடத்த முடியல. 22 லட்சம் பேர் என்ன பண்ணிருக்கலாம்? ஒவ்வொரு வீட்ல சார், இன்னைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய போராட்டம் தீவிரம் அடைஞ்சிருக்கு. நீங்க களத்துக்கு போறீங்க. சொல்றேன், எப்பன்னு சொல்லி இத்தனை நாளா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இல்ல சொல்றேன், அதான் சொல்றேன். நீங்க 20 நாளா என்ன செய்து கொண்டிருந்தீர்கள், ஏன் 21வது நாள் போனீங்கன்னு தான் நீங்க கேள்வி கேட்கறீங்க. கரெக்ட்டுங்களா? 20 நாளாக ஜந்தர் மந்தர்ல அந்த போராட்டம் நடக்குது. அவங்க பல்வேறு அமைப்பு சார்ந்த நபர்கள் ஒரு பொது இயக்கமாக எப்படி ஜல்லிக்கட்டிற்கு ஒரு பொதுமக்கள் இயங்கி வந்தார்களோ, பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த இதை நடத்துறாங்க. எந்த விதமான அரசியல் பின்புலமும் அதில் இருக்கக்கூடாதுன்னு எல்லோரும் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. பல பேர் வராங்க, பிரகாஷ்ராஜ் போயிருக்காரு, பல பேர் போய் நடத்துறாங்க. எப்போது காங்கிரஸ் கட்சி அந்த விஷயத்துல உள்ள வருதுன்னா, நீங்க சொல்றீங்க நாடாளுமன்றம் கூடும் பொழுது நாடாளுமன்றத்தை நோக்கி நடந்தால் என்ன செய்வோம்? 20 நாளா அதே நாடாளுமன்றத்துக்கு 3 கிலோமீட்டர் பக்கத்துல தான் சார் அவன் கத்துறான். அவன் ஏன் போராடுறான்னு கேக்குறீங்க? அவன் ஏன் போராடிக்கிட்டு இருக்கான் நீங்க கேட்கவே இல்லையே. அது காங்கிரஸ் கட்சி கேட்டிருக்கணும். அதுதான் சார், அதான் கேக்குறேன். ஓகே சார், நான் வரேன். இதுக்கு முன்னாடி இல்ல சார், இப்போ நான் கேக்குறேன், நீட் வினாத்தாள் எப்ப கசிஞ்சது? நீட் வினாக்கு ரொம்ப நாள் சார், ரொம்ப நாள். அதுல இருந்து காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணிட்டு சார்? அதுல இருந்து தான் சார் இந்த இத நாங்க மாணவர்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு தேசிய கட்சி சார், ஒரு தேசிய கட்சி தேசிய லெவல்ல தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா கட்சி இருக்கா இல்லையா? நீங்க சொல்லுங்க. தேசிய கட்சி இல்ல சார், தேசிய கட்சி அதனுடைய போராட்டத்தை வடிவத்தை முன்னெடுத்ததுன்னா போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். கருப்பாம்பூச்சி கட்சி போராட்டம் நடக்கும்போது உங்க கண்ணுக்கு தெரியுது விஷயம். அதுதான் தேசிய கட்சி சார். நாடாளுமன்றத்துல பேசுறோம் சார். எத்தனை தடவை பேசுறீங்க? எத்தனை தடவை பேசுறீங்க? நான் சொல்றேன் சார், எத்தனை தடவை பேசுறீங்க? நான் சொல்றேன் சொல்ல விடுங்க. நேற்று இந்த மாணவர்கள் பிரச்சனை நடந்தவுடனே மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் முதல் நாளே மாணவர்களுடைய பிரச்சனையை பத்தி பேசணும்னு மாநிலங்களவையில நம்ம தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசின வீடியோ உங்க டிவிலே வந்திருக்குது. எடுத்து பேசல. நேத்து ராகுல் காந்தி பேசுன சொல்றேன். நாடாளுமன்றம் அமைதியா நடக்க கூடாது, அதுக்காக நீங்க பண்றீங்கன்னு சார். நீட் வினாத்தாள் எப்ப சார் கசிந்தது சார்? நீட் வினாத்தாள் என்ன சார் போராட்டத்தை எத்தனை வெளிப்படையா சொல்லுங்க சார். வெளிப்படையா சொல்லுங்களேன். ராகுல் காந்தி எத்தனை மக்கள் மன்றத்துல நீட் வினாத்தாள் கசிந்ததுக்கு மக்கள் மன்றத்துல பேசுறாரு, நீங்க பார்க்கலனா நாங்க என்ன பண்றது? நாங்க பார்க்கணுமா? நாங்க பார்த்து நியூஸ் சவுண்ட்ல பார்த்தாதீங்க. நீங்க போராட்டத்தை முன்னெடுங்க சார். காங்கிரஸ் கட்சிக்கு நியூஸ் சவுண்ட் போராட்டம் கொடுக்கறதுல காங்கிரஸ் கட்சிக்கு நியூஸ் சவுண்ட் கட்சி கொடுக்கறதுல நாங்க பேசுற ஒரு சேனல்ல நீங்க ஒரு சேனல் உங்க கிட்ட உங்களுக்கு புரிஞ்சா அது சேனலா சார்? நீங்க கவனிக்கலனா நாங்க பொறுப்பா? நீங்க போராட்டம் நடத்தல, நீங்க கவனிக்கலனா நாங்க பொறுப்பா சார்? நியூஸ் நீங்க கவனிக்கல நாங்க பொறுப்பு இல்ல. அதுக்கு நாங்க பண்ண முடியாது. ரொம்ப தவறான பார்வை, ரொம்ப தவறான பார்வைக்கு யாரும் பொறுப்பு இல்ல சார். 3 போராட்டம் சார், ஒரே நிமிஷம் சார். எண்ணற்ற போராட்டங்க, எண்ணற்ற போராட்டம் நடத்திருக்கோம். எத்தனை போராட்டம்? ராகுல் காந்தி பங்கேற்ற 3 போராட்டங்கள் சார். ராகுல் காந்தி போராட்டமே இல்ல சார். 3 போராட்டங்கள் எல்லைகளை சொல்லுங்க. நடந்து கொள்ளாத போராட்டமே இல்லை.
எல்லா இடங்களிலும் பேசாதீங்க. இல்ல சார், நீங்க ராகுல் காந்தி ஜந்தர் மந்தர்ல போராட்டம் நடத்தினாரு. எதுக்கு சார் கல்கட்டாவுல இங்க போராட்டம் சொல்லலன்னா நடத்தல. சார், ஜந்தர் மந்தர்ல நாங்க எது பண்ணோம்? சொல்லலன்னா நடத்தல சார். ஜந்தர் மந்தர்ல நாங்க நடத்தல சார். நீங்க நடத்தல சார். காங்கிரஸ் கட்சி நடத்தல. நாங்க இந்தியாவுல காங்கிரஸ் கட்சி நடத்தல சார். நூற்றுக்கணக்கான எம்பிக்களை நாடாளுமன்றத்துல வச்சிருக்கோம். நாடாளுமன்றத்துல உரையாடுவோம். நீங்க நாடாளுமன்றத்துல அப்துல் ரஹ்மான் போய் சொல்லாதீங்க. அப்துல் ரஹ்மான் போய் சொல்லணும். நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க. உங்களையும் தான் பாப்பாங்க. லட்சக்கணக்கான மக்கள் உங்களையும் தான் பாப்பாங்க. போராட்டம் சொல்லுங்க சார். உங்களையும் தான் பாப்பாங்க. மூணு போராட்டம் எண்ணற்ற தினமும் போராடி கொண்டிருக்கிறார் சார். மூன்று போராட்டம் தினமும் போராடி கொண்டிருக்கிறார் சார். பார்லிமென்ட் செஷன் மூன்று இடம் சொல்லுங்க சார். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? மூன்று இடம் ராகுல் காந்தி பங்கேற்ற மூன்று இடத்தை சொல்லுங்க சார். நாங்க நடத்திட்டு இருக்கோம், தினந்தோறும் நடத்துறோம் சார். ராகுல் காந்தி பங்கேற்ற ராகுல் காந்தி தான் பங்கேற்றாரு. ராகுல் காந்தி தான் சார் பங்கேற்றாரு. ராகுல் காந்தி தான் பங்கேற்றாரு. எல்லாமே ராகுல் காந்தி ஒரு இடம் சார். சார் 100 இடம் இருக்கு. 100 இடத்துல செல்லும் இடங்களில் எல்லாம் 2 இடம் சொல்லுங்க சார். இடங்களில் எல்லாம் ராகுல் காந்தி சார். சத்தியமூர்த்தி பவனுக்கு கூட ராகுல் காந்தி பேசிட்டு போனா சார். நீ மக்களுக்கு போராடுங்க சார். நானே அதுதான் சார் போராட்டம். ஒரு எதிர்க்கட்சி எப்படி போராட முடியும்? நேத்து நாங்க போராடணும். காங்கிரஸ் பிரஸ் மீட் எல்லாம் போராட்டமா சார்? போராடு என்ன பிரஸ் மீட் போராட்டம்? நீங்க பாருங்க, இங்க பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. இந்தியாவுல போராட்டம் நடத்தியதாக காங்கிரஸ் கட்சி அப்துல் ரஹ்மான் சொன்னார். எந்த இடம்னு கேட்டா தெரியலன்றாரு. தெரியல, நான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க செய்தி நிறுவனங்கள் மேல போய் சொல்றீங்க. ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதின் அடிப்படையில தான் இந்தியாவுல அத்தனை போராட்டங்களும் நடைபெறுது. இன்னைக்கு காலையில தாரா போராட்டம் வரல தடைபட்டுச்சு, நேத்து நடைபெற்றுச்சு. நீங்க கவர் பண்ணலாம். எங்க சார் காங்கிரஸ் நியூஸ் கவர் பண்றீங்க? படி சொல்லாதீங்க. காங்கிரஸ் நியூஸ் நீங்க எங்க சார் கவர் பண்றீங்க? ராகுல் காந்தி பங்கேற்ற தேசிய போராட்டம் பண்றீங்க சார். மூன்று சொல்லுங்கன்னு சொல்றேன். பங்கேற்கிறார் சார். அப்ப உங்கள்ட்ட பதில் இல்ல. நான் அடுத்த விருதுக்கு பேச போறேன். நீங்க உங்கள்ட்ட பதில் கிடையாது. நியூஸ் 7ல பார்க்கல. பதில் கிடையாது. நியூஸ் 7ல பார்க்கல. இதெல்லாம் தவறு. இதெல்லாம் தவறு. எங்ககிட்ட பதில் நீங்க பார்க்கல. நான் என்ன பண்ண? சொல்லுங்க. மூன்று இடத்தை சொல்லுங்க. நான் பேசுறேன். நான் நிறுத்திடுறேங்க. ராகுல் காந்தி பங்கேற்ற, ஜோதிமணி பங்கேற்ற அல்லது மாணிக்கம் தாகூர் பங்கேற்ற 3 போராட்டங்கள் சொல்லுங்க. ராகுல் காந்தி எங்களுது ஒரு தேசிய கட்சி. நீங்க என்னமோ வந்து ஒரு 3 பேரை காட்டி இவங்களை எங்களுடைய 3 பேர் கிடையாதுங்க. ராகுல் காந்தி பங்கேற்ற, பிரியங்கா காந்தி பங்கேற்ற, மல்லிகார்ஜுன கார்கே பங்கேற்ற, கேசி வேணுகோபால் பங்கேற்ற, காங்கிரஸ் கட்சியுடைய எம்பிக்கள் பங்கேற்ற 3 கூட்டத்தை சொல்லுங்க. தமிழ்நாட்டின் அத்தனை மாவட்டங்களிலும் மாணவர்களுக்காக நீங்கள் போராட வேண்டும் என்று எங்களுடைய மாநில தலைவர் பங்கேற்ற காங்கிரஸ் கட்சி போராட்டம் நடத்தல. நான் விலகி போறேன். காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியுடைய போராட்டத்தை தன்வசப்படுத்த முயற்சி பண்ணுங்க. காங்கிரஸ் நடத்தி இருக்கிறோம். பேசலாம். போராட்டத்தை சொல்லுங்க சார். என்னட்ட போராட்டம் சார்? என்ன சார் டெய்லி தான் சார் 27ஆம் தேதி ஒரு தேசிய கட்சியில மல்லிகா அசைன்மென்ட் வரணும்னு உங்களுக்கு புரியாதா? இல்ல சார், ஒரு தேசிய கட்சியில எல்லா அசைன்மென்ட்டும் உங்களுக்கு வருது. ஆல் பார்ட்டி பிரஸ் மீட் we have received. அது பிரச்சனை கிடையாது. நேத்து நடத்துற போராட்டம் அது போராட்டம் இல்லையா? மல்லிகார்ஜுன கார்கே விளக்கம் கூட்டுறேன். நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறேன். நான் புள்ளிவர்களோட விளக்கம் கொடுக்கிறேன். எங்க தலைவர் என்ன செஞ்சாரு, மாணவர்களை மக்கள் கட்சியுடைய போராட்டத்தை காங்கிரஸ் கட்சி தன்வசம் கிடையாது. இந்தியாவை 55 வருடம் ஆண்ட ஒரு கட்சி யாரையும் அண்டி பிழைக்க வேண்டியது கிடையாது சார். எங்களை நாங்களே பாதுகாப்போம். பேசலாம் சார். ரகுமான் சார், நீங்க அதுதானே வரும். நீங்க தான் பதில் சொல்லுங்க. அவர் சொல்றாரு இவ்வளவு நாள் நீங்க போராட்டம் நடத்திருக்கலாம் இல்லையா? இப்ப என்ன விஷயம்னா, இவ்வளவு நாள் விஷயம் என்னன்னா, முந்தா நாள் நடந்த சம்பவத்துல மாணவர்கள் மார்ச் பண்ணும்போது அங்க வந்து அந்த மாணவர்கள் மீது ஒரு தடியடி நடத்தப்படுது. அதை எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்திருப்பீங்க. அந்த மாணவர்கள் யாரும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பின்புலத்துல எல்லாருமே தன்னெழுச்சியாக அந்த இயக்கத்துக்கு ஆதரவு தெரிவித்து ஏதோ ஒரு தேவைக்காக பல்வேறு மாணவர்கள் இருக்காங்க. இந்த மாணவர்கள் அடிபட்டு இப்படி வந்து குத்துயிரும் கொலையுருமாக எவ்வளவு விடு இப்ப கூட அந்த விஷயத்தை பற்றி பேசுவதற்காக நாடாளுமன்றத்தில் போறப்ப அப்பவும் நாடாளுமன்றம் அனுமதி கொடுக்கல. வேறு வழியே இல்லாமல் தலைவர் ராகுல் காந்தி என்ன பண்றாரு, எம்பிக்களை கூப்பிட்டு, யாருக்குமே தெரியாது, எந்த எம்பிக்கும் தெரியாது நாளை நாம் பிரதமர் வீட்டை முற்றுகையிட போகிறோம்னு. தலைவர் வந்து ஒரு இடத்துல அசம்பிள் பண்ண சொல்றாரு, வாங்க நடப்போன்றாங்க, எல்லாரும் நடந்து போறாங்க. என்னன்னா ஒரு ஹை செக்யூரிட்டி ஏரியா, பிரதமர் அவர்கள் இல்ல இருக்கக்கூடிய ஹை செக்யூரிட்டி ஏரியாக்கு என்ன வேணா நடக்கலாம் போனா. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை நேற்று காங்கிரஸ் எம்பிக்கள் அத்தனை பேரையும் சிறையில் வைத்துக் கொண்டு இவர்களுக்கு தேவையான ஏதேனும் ஒரு மசோதாவை இன்று பாஜக நிறைவேற்றி இருந்தால் என்ன வேணா நடந்திருக்கலாம். ஆனா காங்கிரஸ் ரிஸ்க் எடுத்துச்சு. ஏன்னா மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடிய விஷயத்துல நாம கண்டிப்பா பேசியே ஆகணும். காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு என்ன சார்? காங்கிரஸ் ரொம்ப தெளிவா இருக்காங்க சார். ஏன்னா எல்லாரும் வந்து வார்த்தைக்கு வார்த்தை சகோதரர்கள் அனைவருமே வந்து நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் தானே காங்கிரஸ் தானேன்றாரு. ஆனால் அதற்கு முன்பு என்ன நடந்ததுன்ற விஷயத்தை அவர்களுக்கு ரொம்ப வசதியாக கடந்து விட்டார்கள். 2009 மத்திய பிரதேசத்துல வியாபம் ஊழல்னு ஒரு ஊழல் வழக்கு வருது. அந்த ஊழலில் கிட்டத்தட்ட 32 லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா தேர்வு எழுதுறாங்க. அந்த மாநிலத்தை சேர்ந்த பல்வேறு துறைக்கு இன்க்ளூடிங் மருத்துவம்.
அப்படி நடக்கும் பொழுது ஒரு முறைகேடு ஏற்படுது. எந்த அளவுக்குனா 2000 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். அந்த விசாரணை மேற்கொள்ளப்படும் பொழுது அதில் சாட்சியாக இருந்த 40 பேர் மர்மமான முறையில் இறக்கிறார்கள். ஏன்னா நீங்க பல்வேறு சேனல்ல பார்த்திருப்பீங்க சார், பீகார்ல, மத்திய பிரதேசல உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு நெறியாளர் நீங்க 10வது தேர்வும் 12வது தேர்வும் எழுதும் பொழுது அந்த மாநிலங்கள்ல வந்து பிட்டை கொடுப்பதற்காக அவங்க பெற்றோர்கள் ஏறி நிக்கிற பல்வேறு இருக்கு. அப்பதான் மத்திய அரசு, ஏன்னா இந்த வியாப ஊழலில் தேர்வாகின 657 மருத்துவர்களை 2017 சுப்ரீம் கோர்ட் விடுதலை அதாவது பதவியை ரத்து பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு 5 லிருந்து 7 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்திருக்கு. அப்போ ஒரு விஷயம் வருது, ஒரு மொத்தமாக ஒரு தேர்வு நடத்தினா என்ன, இதுல முறைகேடுகள் தரமான, ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப சேஃபா இருக்கும். நம்மளுடைய கல்வி முறைன்றது வடக்கை விட ஒரு 10 வருஷம் அட்வான்ஸ்ல இருக்கிறோம். நமக்கானது இல்ல. அந்த ஹிந்தி ஹார்ட்கோர் பகுதிகளில் வந்து தேர்வு முறை படிப்புல வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வரணும்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும் பொழுது அதற்கான எதிர்ப்புகளும் சில மாநிலங்கள், பொதுவாகவே காங்கிரஸ் கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும், ஏதேனும் ஒரு விஷயத்தில் எதிர்ப்பு வந்தால் அந்த விஷயத்தில் சற்று பின்வாங்குவார்கள். ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், ஆதார் கார்டாக இருக்கட்டும். ஏன்னா மக்களை எதிர்த்து ரொம்ப அப்படி புஷ் பண்ணிலாம் உள்ள தள்ளமாட்டாங்க ஒரு விஷயத்தை. அதன் அடிப்படையில் 2013 சார் சொல்ற மாதிரி இந்த விஷயம் வருது. அப்பவே நாங்கள் தமிழகத்திற்கு விலக்கு என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவ கல்லூரிகள் அதிகமான மருத்துவர்களை நம்ம வந்து தயாரிக்கிறது தமிழ்நாடு தான். நாங்க இதுல தெளிவா இருந்தோம். ஆனால் தேசிய அளவில் குறிப்பாக கல்வியில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு ஒரு பொது தேர்வை நடத்த வேண்டும் என்ற நோக்கில் தான் இதை கொண்டு வர. இதனுடைய மையப்புள்ளி எங்க ஆரம்பிக்க வியாபம் ஊழல் இல்ல சார், இல்ல நீட்ட கொண்டுட்டு வந்தது நீங்க எதற்காக கொண்டு வந்தோன்ற பாயிண்டை சேர்த்து சொல்லிருங்க சார். வியாபம் ஊழல் ஆரம்பிக்குது. அந்த வழக்குக்கான இவ்வளவு டேட்டாஸ் கொடுக்கறேன்ல, கிட்டத்தட்ட 657 மருத்துவர்களை 2017 உச்சநீதிமன்ற தகுதி நீக்கம் செய்தல சார். தரமற்ற கல்வி கொடுக்க எப்ப கொண்டு வந்தீங்க நீட்ட சார்? 2013 வருது சார். அதுக்கான ஆரம்ப இந்த மசோதா எப்ப பாஸ் ஆனது? 2009 2011 வருது. இல்ல சார், இந்த மசோதா நீட் மசோதா எப்போ ஃபைல் ஆனிச்சு அல்லது வியாபம் கேஸ் எப்ப ஃபைல் ஆச்சு சார்? வியாபம் 2000 இருந்து 2015 வரை நடந்த ஒரு ஊழல். 2009 தான் வியாபம் ஊழல் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வருது. 2011 உச்சத்துக்கு வருது. சோ உடனடியாக அந்த ஹிந்தி ஹார்ட்கோர் பகுதியில ஒரு பொது தேர்வு முறை வர வேண்டும் என்று அந்த வியாபம் ஊழலை பேச புரிஞ்சுக்குவா. இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது பாஜக எதிர்ப்புக்கான ஒரு முயற்சி. எந்த விஷயத்தை சொல்றீங்க சார்? இப்போ டெல்லியில் நடக்குது. நல்ல மாதிரி கேட்டுக்கோங்க. தற்போது நேத்து காங்கிரஸ் நடத்திய எல்லா விஷயங்களும் ஒரு மாணவர்களை ஒரு அரசு தாக்குகிறது. அந்த மாணவர்களுக்காக யார் சார் நிப்பா? நீங்க சேனல் பாக்க, நீங்க வந்து விவாதத்தை வந்து ஒரு 16 லட்சம் துணை ராணுவ படையை வைத்துக் கொண்டு 30 லட்சம் ராணுவ வீரர்களை வைத்துக் கொண்டு மாநிலத்துக்கு 1 லட்சம் போலீஸை வைத்துக் கொண்டு நாங்க 100 எம்பி சேர்ந்து பாராளுமன்றத்துக்கு பிரச்சனையை உருவாக்கிடுவோம். என்ன சார் பேசுறீங்க நீங்க? மோடி அவர்கள் வீட்டையே நெருங்க முடியல சார். எல்லாரையும் குண்டு கட்டா தூக்கி போய் வச்சிட்டாங்க சார். நாங்க என்ன சார் இது பண்ண போறோம் சார்? எல்லாரும் எம்பிக்கள் சார். பார்லிமெண்டோட அப்போசிஷன் என்ன சார் பார்லிமெண்ட்ல பேச கேக்குறாங்க சார். அந்த வீடியோ இருக்கு சார், உங்க தொலைக்காட்சியில இருக்கு. பாராளுமன்றத்துல மரியாதைக்குரிய சபாநாயகரை சந்தித்து தலைவர் ராகுல் காந்தி கேட்கிறாரு, சார் நம்ம பேசணும் சார்னு. நீங்க பேச அனுமதி கொடுத்தா நாங்க எங்க ரோட்டுக்கு வர போறோம்? மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு 20,000 கோடி செலவு பண்ணி கட்டப்பட்ட நாடாளுமன்றத்துக்கு இடமில்லை என்றால் வேற ரோட்ல ரகுமான் சார் இல்ல. இந்த தேர்வை வந்து நடத்தின விஷயம் இருக்கட்டும், குறிப்பாக தற்போது காங்கிரஸ் கட்சி இந்த விவகாரத்தை கையில் எடுப்பது நோக்கம். நாங்கள் நீண்ட நாட்களாகவே இதில் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் தற்போது டெல்லியில் ஒரு அமைதியான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் மாணவர்களுடைய போராட்டத்திற்கு மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு தன்னுடைய சர்வாதிகாரத்தின் மூலமாக ஏதேனும் நெருக்கடி கொடுத்தால் காங்கிரஸ் கட்சி நிச்சயமாக மாணவர்கள் பக்கம் நேற்றும் நின்றோம், இன்னைக்கும் நிற்போம், எதிர்காலத்தையும் நிற்போம். நன்றி சார்.